கவனமே சிதறாத ஒரு வாழ்க்கை. நிஜமாவே இது சாத்தியமா? கேல் நியூபோர்ட்டோட புகழ்பெற்ற டீப் ஒர்க் புத்தகம், அதாவது கருமமே கண்ணாகங்கிற புத்தகம் இதுக்கான வழியை நமக்கு காட்டுது. கவனச்சிதறல்கள் நிறைந்த இந்த உலகத்துல நம்மளோட முழு திறமையும் வெளிக்கொண்டு வந்து ஜெயிக்கிறது எப்படி? வாங்க அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நீங்க ஒரு முக்கியமான வேலையில உட்கார்ந்திருக்கீங்க. ஃபுல் ஃபோக்கஸ் தேவை. அப்ப பார்த்து டிங், ஒரு புது இமெயில் வந்திருக்கு. சரி, இத அப்புறம் பாத்துக்கலான்னு நீங்க நினைக்கிறதுக்குள்ள அடுத்த சத்தம் வாட்ஸ்அப்ல இருந்துதான். அப்படான வேலைய கொடரலான்னு பார்த்தா அடுத்தது சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பழக்கமான ஒரு கதை தானே. இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கவனம் துண்டு துண்டா சிதறிக்கிட்டே இருக்கு. இதனால எந்த ஒரு வேலையிலயும் நம்மளால முழுசா இறங்கவே முடியல. யோசிச்சு பாருங்க, உங்க கவனம், உங்க எனர்ஜி இதெல்லாம் உண்மையிலே எங்க தான் போயிட்டு இருக்கு? நல்ல வேலை, இந்த கவனச்சிதறல் புயல்ல இருந்து நம்மள காப்பாத்திக்க ஒரு வழி இருக்கு. அதுக்கு பேர் தான் டீப் ஒர்க். அப்போ டீப் ஒர்க்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம உங்க மூளையோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி ஒரு வேலையில ஆழமா இறங்குறது. நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கருமமே கண்ணா இருக்கிறது. இதுதான் ஒரு சாதாரண வேலைய கூட ஒரு பெரிய சாதனையா மாத்திர மேஜிக். நம்ம செய்யற வேலைகளையே 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஷாலோ ஒர்க், அதாவது மேலோட்டமான வேலை. இமெயில் அனுப்புறது, மீட்டிங்ல கலந்துக்கிறது, இதெல்லாம் யார் வேணா செய்யலாம். ஆனா இன்னொன்னு இருக்கு, டீப் ஒர்க். இது ரொம்ப கஷ்டம், செம்ம ஃபோக்கஸ் தேவை. ஆனா இதுதான் உண்மையிலே பெரிய மதிப்பை உருவாக்குற வேலை. அடேங்கப்பா, இதெல்லாம் கஷ்டமாச்சேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் 3 to 4 மணி நேரம் டீப் ஒர்க் செஞ்சாலே போதும். நம்புங்க, இந்த கொஞ்ச நேரம் கூட உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கும். ஆனா ஒரு நிமிஷம், டீப் ஒர்க்குங்கிறது வெறும் ப்ரொடக்டிவிட்டியை கூட்டுறதுக்கு மட்டும் இல்ல. இது நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கறோம், எப்படி வாழ்றோங்கிறத பத்தின ஒரு விஷயம். இந்த புத்தகத்துல மனச தொடுற மாதிரி ஒரு கதை இருக்கு. ஒருத்தருக்கு கேன்சர்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. அவர் கூட இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கு. முதல்ல ரொம்ப உடைஞ்சு போறாரு. ஆனா அப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான முடிவெடுக்கிறாரு. தனக்கு இருக்கிற கொஞ்ச நாள்ல அர்த்தமுள்ளதா மாத்தணும்னு நினைக்கிறாரு. உடனே தனக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள் எதுன்னு ஒரு லிஸ்ட் போட்டு அதுல ஒவ்வொன்னுலயா முழு கவனத்தையும் செலுத்துறாரு. அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒன்னு உணர்றாரு. நான் இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த கடைசி கொஞ்ச நாள்ல வாழ்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப ஆழமாவும் திருப்தியாவும் இருந்துச்சுன்னு சொல்றாரு. பாருங்க, ஒருமித்த கவனம் நம்ம வாழ்க்கைக்கு எவ்ளோ பெரிய அர்த்தத்தை கொடுக்குதுன்னு. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மிஷினை ஆப்ரேட் பண்றவருக்கும் ஒரு பானைய கையால உருவாக்குற கலைஞருக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே வேலைதான். ஆனா அந்த வேலைய நாம எப்படி பாக்குறோங்கிறது தான் முக்கியம். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, அதுல உங்க முழு கவனத்தையும் செலுத்துனீங்கன்னா அதுவே ஒரு தியானம் மாதிரி, ஒரு ஆர்ட் மாதிரி மாறிடும். ஓகே, இதெல்லாம் தேக்க நல்லா இருக்கு. ஆனா இந்த டீப் ஒர்க் ஸ்டேட்டை நாம எப்படி அடையறது? அதுக்கு சில சூப்பரான வழிகள் இருக்கு, வாங்க பார்க்கலாம். மொத்தமா ஒரு 5 வழிகள் இருக்கு. முதல்ல உங்களுக்கான பிலாசபியை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் அதை ஒரு சடங்கு மாதிரி மாத்தணும். சில சமயம் பெரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். வேலையை ஒரு பிசினஸ் மாதிரி பார்க்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா கரெக்டா சோம்பேறியா இருக்கணும். இதுல 4 விதமான தத்துவங்கள் இருக்கு. மொனாஸ்டிக்னா துறவி மாதிரி எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் விட்டுடுறது. பை மாடல்னா டீப் ஒர்க்கு தனியா, மத்த வேலைகளுக்கு தனியா நேரத்தை பிரிக்கிறது. ரிதமிக்குங்கிறது தான் நம்மள மாதிரி நிறைய பேருக்கு செட் ஆகும். தினம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை டீப் ஒர்க்குக்காக ஒதுக்குறது. கடைசியா ஜேர்னலிஸ்டிக். இது எக்ஸ்பர்ட்ஸ்க்கு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் டீப் ஒர்க் பண்றது. பிரம்மாண்டமான நடவடிக்கைனா என்னன்னு கேக்குறீங்களா? ஜே.கே. ரோலிங் ஹாரி பாட்டர் கடைசி புத்தகத்தை எழுதும்போது அவங்க வீட்ல குழந்தைங்களால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியலையாம். உடனே ஒரு பெரிய காஸ்ட்லியான ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்க போய் எழுதுனாங்க. அந்த பெரிய செலவு அவங்கள வேற எதையும் நினைக்க விடாம வேலையில மட்டும் கவனம் செலுத்த வச்சது. சில சமயம் இந்த மாதிரி நாமளே நமக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட்டை கொடுத்துக்கணும். இப்போ டீப் ஒர்க்ல இருக்கிற ரொம்ப முக்கியமான, ஆனா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிற ஒரு ரூலுக்கு வருவோம். அது என்னன்னா, வேலை முடிஞ்சதும் அத பத்தி முழுசா மறந்துடுறது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஆசிரியர் சொல்றாரு சோம்பேறியா இருங்கன்னு. ஆனா இது நாள் முழுக்க சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கிறது இல்ல. உங்க டீப் ஒர்க் நேரம் முடிஞ்சதும் உங்க மூளைக்கு கம்ப்ளீட் ரெஸ்ட் கொடுக்கணும். ஏன் இந்த ரெஸ்ட் இவ்ளோ முக்கியம்? ஏன்னா நீங்க வேலைய நினைக்காம ரிலாக்ஸ்டா இருக்கும்போதுதான் உங்க ஆழ் மனசு பல சிக்கலான பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். அடுத்த நாள் வேலை செய்ய எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணும். சொல்லப்போனா பல பிரில்லியன்ட் ஐடியாஸ் இந்த மாதிரி அமைதியான நேரத்துல தான் பிறக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லா ஓய்வும் ஓய்வு கிடையாது. நண்பர்கள் கிட்ட பேசுறது, வாக்கிங் போறது, பாட்டு கேட்கறது, இதெல்லாம் மூளைக்கு உண்மையான ரெஸ்ட். ஆனா சும்மா சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றதும் தேவையில்லாம ப்ரௌஸ் பண்றதும் உங்க மூளைய இன்னும் டயர்ட் ஆக்கிடும். சரி,
இப்போ இந்த சூப்பரான ஐடியாஸ் பத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமே இத நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு வர்றதுன்னு பார்க்க வேண்டிய நேரம்தான் இது. எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு யோசிக்கீங்களா? ஒரு சின்ன சேலஞ்ச் எடுத்துக்கோங்க. ஒரு 30 நாளைக்கு சோஷியல் மீடியாவை தொடுறதே இல்லைன்னு ஒரு முடிவெடுங்க. இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்குன்னு ஒரு டைம் ஷெட்யூல் போடுங்க. முடிஞ்சா உங்க நாளோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் பிளான் பண்ணுங்க. இப்படி செஞ்சீங்கனாலே தேவையில்லாத விஷயங்கள்ல உங்க டைம் வேஸ்ட் ஆகுறது தானா நின்னுடும். அப்போ கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகத்துல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிக மிக விலை மதிப்பில்லாத சொத்து எது தெரியுமா? அது உங்க கவனம்தான். அந்த கவனத்தை நீங்க எங்க முதலீடு செய்ய போறீங்க? சின்ன சின்ன மேலோட்டமான விஷயங்கள்ல சிதறடிக்க போறீங்களா? இல்ல ஆழமான வேலைகள்ல முதலீடு செஞ்சு உங்க வாழ்க்கையையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு.